ஆன்மீக அன்பர்களுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் வருடம் வைகாசி மாதம் 15ஆம் தேதி 28/5/2024 மே மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று அக்னி நட்சத்திரம் சொல்லக்கூடிய கத்திவையோட இறுதி நாள். இன்னையோட கத்திவையிலேருந்து முடிவு நிறைவு பெறுகிறது உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் வெயிலோட தாக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் குறையக்கூடிய நாளாக நினைக்க போகுது. அக்னி நட்சத்திரத்துடைய நிவர்த்தி அடைகின்ற ஒரு நாள். இன்றைய நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 7:30 8:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 3 4:30 வரை, குளிகை மதியம் 12 1:30 வரை, யமகண்டம் காலை 9 19 வரை. இன்றைய சூலம் வடக்கு திசை, பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் காலை 5:52. இன்றைய கரணம் 7:9 வரை. இன்றைய திதி இன்று மாலை 3:26 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 9:46 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். இன்றைய அமிர்த யோகம் இன்று அதிகாலை 5:51 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 4:15 வரை கௌளவம், பின்பு மாலை 3:26 வரை தைத்துளம், பின்பு கரசை. இன்றைய சந்திராசிரமம் ரோஹிணி நட்சத்திர சந்திராசிரமம், கொஞ்சம் கவனமாக இருக்கும். இன்றைய ராசி பலன் மேஷ ராசி பார்த்தா கொஞ்சம் நீங்கள் சில குடும்பத்துக்கோ அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கோ தேவையான சில ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. நீங்கள் எந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சாலும் அது ஒரு பலனும் தேவையானதுமாக இருக்கக்கூடியதுனால சில என்னென்ன தேவை அதுக்கு தேவையான ஆக்கப்பூர்வமான சில வேலைகளை நீங்கள் செய்யக்கூடிய நாளாக இன்று அமைகிறது. ரிஷபராசி அன்புக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாளாக அமைது. வரைக்கும் உடம்பு சரியில்லாமல் மருத்துவரை பார்த்துட்டு பரிசோதனை நிறைய டாக்டரை பார்த்துருப்பீங்க. அந்த சமயத்தில் இந்த உங்களுக்கு அதனுடைய மருத்துவ சிகிச்சைக்கு பின் ஒரு ஆரோக்கியம் அதிகரிக்கக்கூடிய ஆரோக்கியம் அடையக்கூடிய ஒரு சிறந்த நாளாக என்ன அமைகிறது உங்களுக்கு. மிதுன ராசி நமக்கு பார்த்தா எந்த விஷயத்தையும் கொஞ்சம் ஜெயத்தோடு வெற்றியோடு எடுத்து செல்லக்கூடிய முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. கடகராசின்னு பார்த்தா கொஞ்சம் பாச போராட்டம் சொல்லக்கூடிய பாசம் இருந்த நாளாக, அடுத்தவங்க மேலே கொஞ்சம் அன்பும் பாசமும் அதிகம் வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராகவும், பாசத்துக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு நபராகவும் நீங்கள் அது யாராக இருந்தாலும் அது மனைவியாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் கொஞ்சம் பாசப்பிணைப்பு இருக்கக்கூடிய நாளாக இது உங்களுக்கு இருக்குது. அதே சமயத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 8ல் சனி பகவான், கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு. சிம்மராசினி பார்த்தா கொஞ்சம் உதவி செய்யக்கூடிய ஒரு நண்பராக இருக்க போகிறீங்க. நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் உதவின்னு கேட்டால் கொஞ்சம் யோசிக்காமல் உதவி செய்யக்கூடிய நாளாக நீங்கள் இருக்க போகிறீங்க. சிம்மராசி நம்மளுக்கு கொஞ்சம் ஏழிய சரிபாக இருக்கின்ற காலத்தால் கொஞ்சம் உதவி செய்யும்போது அந்த உதவி நியாயமான உதவியாக தேவையான உதவியான கொஞ்சம் பார்த்து உதவி செய்யுங்க. உதவி என்ற பேரில் ஏமாறக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் ஆளாகாதீங்க. கன்னிராசி பார்த்தா கொஞ்சம் போட்டி சில விஷயங்களையும் முடிக்கக்கூடிய நாளாக அமைது உங்களுக்கு. போட்டி தான், அதனால் போட்டி இருந்தால் தான் எதையுமே நம்ம சாதிக்க முடியும், முன்னேற முடியும், உயர முடியும். அதனால் உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் கொஞ்சம் போட்டு நீங்கள் முன்னேறக்கூடிய உங்களை திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு அமைப்பாகுது. துலாம் ராசின்னு பார்த்தா கொஞ்சம் சின்ன சின்ன கோபங்கள் வரக்கூடிய நாளாக அமைது. கொஞ்சம் கோபம் இந்த குணமுக்கு சொல்லுவாங்க. கொஞ்சம் சினத்தை குறைத்து கொண்டு உங்களுக்கு ஆதாயமான சில விஷயங்களை நீங்கள் முடித்து கொள்வதற்கான கொஞ்சம் கவனமாக வேலையில் கவனமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் தேவையற்ற கோபத்தை குறைத்து கொள்வது சிறப்பு. விருச்சிகராசின்னு பார்த்தா சின்ன சின்ன ஞாபகம் மறதி வரப்போகுது. வீட்டில் போட்டுமா போட்டலையா, இது மாதிரி சின்ன சின்ன மறதிகள் வரக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. இந்த விஷயத்தை என்னென்ன செய்யணும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மாத்திரை போட மறக்காதீங்க. அவ்வளோ சில விஷயங்களை கொஞ்சம் மறதி இல்லாமல் இன்றைக்கு கொஞ்சம் கொண்டு செல்வங்கள். தனுசு ராசி பார்த்தா கொஞ்சம் ஆர்வம் இருந்தாலும் அமைஞ்சது உங்களுக்கு. எல்லா விஷயம் கொஞ்சம் ஆர்வத்தோடையும் சுறுசுறுப்போடு நீங்கள் என்று செயல்பட போகிறீங்க. ஆனால் அந்த ஆர்வமே உங்களுடைய ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு அடிக்கலாக கண்டிப்பாக அமைப்பதால் அந்த ஆர்வத்தோடு ஒரு பணியை முடித்து அடுத்த நோக்கி நீங்கள் செல்வதற்கான ஒரு சிறந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. மகராசி பார்த்தா கொஞ்சம் ஓய்வு கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. 2ல் சனி பகவான், 7 சனி ஆரம்ப கட்ட காலங்களால் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னும் மீதி 5-6 விஷயம் இருக்குது உங்களுக்கு 7 சனியோடைய தாக்கங்களால். ஓய்வு கிடைக்கும்போது கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொண்டு மனத்தை கொஞ்சம் நிரப்பத்துக் கொள்ளுங்கள். வருகின்ற காலத்தில் நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும்போது இந்த ஓய்வெல்லாம் மறந்து ஓடக்கூடிய காலகட்டமாக இன்று ஓய்வு நிறைந்த நாளாக இருக்கிறதால ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள். கும்பராசினை பார்த்தா கொஞ்சம் பக்தி மிகுந்த நாளாக அமைகிறது.
ஒன்றிய சனி பகவான் ஜென்ம சனியோடைய காலங்கள் இருந்தால் கொஞ்சம் பக்தியோடு கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய குரு சனி பகவானுடைய கொஞ்சம் தாக்கங்கள்லாம் கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறதுனால பக்தியோடு கோயில் செல்வது உங்களுக்கு சிறப்பு. மீனராசி வந்து பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் பாராட்டு நல்லா அமைகிறது. உங்களுக்கு ஏரசனுடைய இறுதியில் இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு சனி பகவானுடைய நல்ல விஷயங்களாக நிறைய நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதால உங்களுக்கு நல்ல பாராட்டுகளும் புகழ்ச்சியும் நல்ல மேன்மை அடையக்கூடிய ஒரு சிறந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது. அனைத்து ராசி அன்பர்களும் தான் ஒரு இனிய நாளாக அமைகிறது. நானும் ஆண்டை வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.